தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் பேரூராட்சி தலைவராக உள்ள பாமகவைச் சேர்ந்த ம.க. ஸ்டாலின் மீது மர்ம கும்பல் ஒன்று வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் நடந்த தாக்குதலில் நூல் இழையில் அவர் உயிர் தப்பினார். விளம்பர திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போயிருப்பதை நிரூபிக்கும் வகையில் நடந்துள்ள இந்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விளம்பர திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு காற்றில் பறக்கவிடப்படும் என்பது எழுதப்படாத உண்மை. அந்த அளவுக்கு சட்டவிரோத செயல்கள் தலைவிரித்தாட துவங்கிவிடும். சாதாரண மக்கள் முதல் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு விளம்பர திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மீது நடந்துள்ளது கொலை முயற்சி தாக்குதல். ஆடுதுறை பேரூராட்சி தலைவராகவும் தஞ்சை மாவட்ட பாமக செயலாளராகவும் இருந்து வருபவர் ம.க. ஸ்டாலின் வெள்ளிக்கிழமையன்று வழக்கம் போல அலுவலகத்தில் கட்சியினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அவருடன் இளையராஜா, அருண் உள்ளிட்டோர் இருந்தனர். அப்போது காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று திடீரென அலுவலகத்தின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது. இதனால் அலுவலகத்தில் இருந்த கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தன. குண்டு வெடித்ததில் அருண் என்ற இளைஞர் காயமடைந்தார். மேலும் இளையராஜா என்ற இளைஞரை அந்த கும்பல் அரிவாளால் வெட்டியது. இந்த சம்பவத்தில் ம.க. ஸ்டாலின் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த நிலையில் குண்டு வீச்சில் மர்ம நபர்கள் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஆடுதுறை வீரன் சோழன் பாலத்தில் ம.க. ஸ்டாலின் ஆதரவாளர்கள் டயர்களை கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு வீச முயன்ற நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் பாமக தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இங்கே வந்து நின்று கொலகார யாரா நீ யார் அப்படின்னு கத்துறான். எல்லாம் விரட்டு அங்கே ஓடுறாங்க. அப்போ கலைமுறை இளையராஜா ஒரு வெட்டு கையில் நறுத்தோட ஓடுறாங்க. எஸ்கே ரமேஷ்லாம் ஓடுறாங்க. விரட்டி போய் திருப்பி அதே வழி வரேன். ஏன்னா யார் என்ன ஒன்று கேட்குறேன். எனக்கு நேரம் கடைசி ஒரு வெடி விட்டு போட்டுட்டு எனக்கு ஒரே காது ஒரே ஐயோன்னு சவுண்டு போடுறோம். அப்படியே ரிப்பீட் திட்டமிட்டு கொலை முயற்சிதான். இதனிடையே பேரூராட்சி அலுவலகத்தில் 5 நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதில் 3 குண்டுகள் வெடித்துள்ளன. 2 குண்டுகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தனக்கு பல ஆண்டுகளாக கொலை மிரட்டல்கள் வந்த வண்ணம் உள்ளது என்றும் பலமுறை தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் ம.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக சென்று மனு கொடுத்து பாதுகாப்பு கொடுங்க என்று கேட்டேன். ஆனால் அவரோ நீதிமன்றத்தை செல்லுங்க என்று சொல்லிவிட்டார். மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த மனு நிராகரிக்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்டதற்கு காவல்துறையினர் தான் காரணம். வெடிகுண்டு வீசுவந்த கூலிப்படையினர், அவருக்கு பின்னாடி உள்ளவர்கள், அவரை ஏவி விட்டவர்கள், அவருக்கு பொருளாதார ரீதியாக பணம் கொடுத்து செய்ய சொன்னவர்கள் யார் என்பதெல்லாம் முழுமையாக விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆடுதுறை பேரூராட்சி தலைவரை அலுவலகத்தில் புகுந்து கொலை செய்ய முயன்ற சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் கட்சியின் தலைவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்திருப்பதாக அறிக்கையில் தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், ம.க. ஸ்டாலினுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரூராட்சி தலைவரை அவரது அலுவலகத்திற்குள் புகுந்து குண்டு வீசி படுகொலை செய்ய துணியும் அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருப்பது கவலையளிப்பதாகவும் இதற்காக ஆட்சியாளர்கள் தலைகுனிய வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு சேவை செய்யும் அரசியல் தலைவர்களுக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு வழங்க இயலாத இந்த திமுக ஆட்சிதான் நல்லாட்சியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பட்டப்பகலில் அலுவலகத்தில் இருந்த பேரூராட்சி தலைவர் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.